அவனி போவன் 86 நாட்டை ஆண்டக்கூடிய இளவரசருக்கு என் தம்பிக்கு உன்னை கொடுப்பதா சம்மதம்னாரு. சரி அண்ணி நான் கட்டிக்கிறேன். அப்படி கட்டிக்கிறதா சொல்றது உண்மையா பொய்யா? பூரா உண்மையா? என்னடா மனைவி சொல்றதா உண்மைன்னு சொல்லிச்சான் அவன். சரி அப்படி நான் மாப்பிள்ளை கட்டிக்கிறேன்னா மாப்பிள்ளை விட்டு சீர எனக்கு என்ன போடுவாங்க அப்படின்னு கேட்டேன். பூரா நகை 150 பவுன் போடுவாங்க. பாப்பா சொல்றது பூரமே உண்மை. கரெக்ட் தானே? அது கரெக்ட் கரெக்ட். தவறு ஒண்ணு இல்லையா? தவறு ஒண்ணு இல்லைங்க. 3 லட்சம் ரூபாய் பட்டு புடவை, 2 லட்சம் ரூபாய் ஜாக்கெட் எல்லாமே குறை இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சேன்னா சரி நீ நான் போட்டுக்கின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏண்டி இத்தினு போன நகையை போட்டு எங்க தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா போய் உங்க ஒன்னனை கட்டுன்னு வந்து ஒரே ஒரு பொட்டு புள்ளி கட்டுங்கிறா. பாப்பா சொல்றது ஃபுல்லாமே உண்மை. உண்மைதானே? தப்பே இல்லை. நானா கட்டிக்கிறேன்னா சொன்னேன். உங்க அண்ணனே கட்டின்னு ஒரே ஒரு பொட்ட புள்ளைய நான் பெத்துனுங்கிறான். எங்க தம்பியை நானே கட்டிக்கினு அந்த துரியோதனை நானே கட்டிக்கினு 3 ஆம்பளை பிள்ளை பெத்துக்கிறேன் அன்னிதான் சொன்னா. அதனால அண்ணா அன்னைக்கு சொன்னதெல்லாம் விடு. அண்ணன் வார்த்தை வருவார்த்தை கிடையாது. மணி சொல்றதா கரெக்ட்ன்ற, தங்கச்சி சொல்றதா ஓகேன்ற. என்னடா இதுல யார பையன்? என் பேரு என்ன? பொய்சாச்சு புதலிங்கம். பொய்சாச்சு பூதலிங்கம். இத்தனை நாள் எனக்கு யார் சாப்பாடு போட்டது? சாப்பாடு அவங்க தான் போட்டாங்க. நானு அந்த அம்மா போடுச்சு. மனைவி போட்டா ஒரு வேலை நான் பாப்பா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்தா பாப்பாவை நம்மளுக்கு சாப்பாடு போட மாட்டாளா? அதனால அந்த அம்மாவும் வேணும் அந்த அம்மாவும் வேணும். 2 பேரும் வேணும். மொத்தம் நீ மானா போல கூஜி முன்னு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. உன் அண்ணன் எப்படி யாருக்கு சொல்றானோ அவருக்கு சின்ன பிள்ளைல வளர்த்தது நீனு. நான் கெட்டு போக உன் மனசுல எப்பயுமே ஆசை இருக்காது. அதனால நீ என்ன செய்யறியோ அதை செய்யற எனக்கு சம்மதம். பாப்பா கல்யாணம் சரியா தான் பண்ணணும். அதனால நிறைய வேலை இருக்குது. கல்யாண வேலை. என் வீட்டுக்கார ராணி நான் ராஜா. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நாங்க ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. இந்த நாடு எல்லாம் சுத்தி எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு வைக்கணும். வெத்தலை பாக்கு. அதனால என் தம்பி கிறிஸ்டான் இருக்கிறான். அவன் சும்மா வீட்டுல 8 பேரை கட்டி வச்சுட்டு சும்மா கிடக்குறான். அவங்கதான் பூரா மணிமாரனை கூட்டு வந்து தம்பி கிருஷ்ண கூட்டு எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு வைக்கணும். ஒருவருக்கு இல்லாம தம்பி சீக்கிர கூட்டினா கல்யாண வேலைக்கு பார்க்கணும். வாடா தம்பி கூட்டு வந்து ரைட். வாமா சுபதிரை. இருந்தாலும் என் அண்ணாவுடைய ஆசை நிச்சயம் பண்ணிட்டாரு, பரிங்கட்டிட்டாரு. அவர் ஒரு டவுட். ஆமா, பரியம் கட்டும் போது யார் இருந்தாங்கன்னு கேக்குறேன். யார் இருந்தது? நம்ம அந்த கோணர் இருந்தாரு. பெரிய கவுண்டரு, சின்ன கவுண்டரு, உங்க அண்ணா, உங்க அண்ணி, பெரிய அண்ணா அண்ணி இருந்தாங்க. ஆனா சின்ன வரலையா? சின்ன இல்லம்மா. என்ன சொல்றேன்? அந்த சின்ன இப்ப இல்ல. பரியம் கட்டும் போது அப்படின்னா அண்ணனுக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்குது. எப்படின்னா தெரியப்படுத்தணும் அண்ணாவை நினைக்கணும். அண்ணா வந்தா அவர்கிட்ட நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆசை சொல்லலாம். அவரால் மட்டும் தான் முடியணும். ஆமா. அதனால அண்ணாவை நினைச்சா போங்க. அண்ணா வந்தா அப்புறம் பாத்துக்கலாம். ரைட்.
மாதவா ஆண்டவரே ஏய் கண்டேன் 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 மாதவா ரொம்ப நாள் உன்னை பார்க்கலாம்னு ஆசை. என்னை ஆமா சரி மனிதன் நினைத்தேன். ஆசை என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய விஷயம் விஷயம் ஆம். ஆனா ரொம்ப நாளா நினைச்சாலும் என்ன நீ பார்க்க வரல. என்னை தினமும் நினைத்தாலும் நான் உன்னை தேடி வரல வரல ஆனா இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற. நினைச்சு வந்தேன்னா நினைக்காம வந்தேன். இப்ப நினைச்ச உடனே வந்திருக்கிற. வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். என் மேல டவுட்டா உண்மையிலே உனக்கு டவுட்டா? இல்லைங்க என் மனதில் ஒரு டவுட். சந்தேகம். சந்தேகம். உன் மனசுல இருக்கிற சந்தேகம் என்ன கேள். இப்ப உங்க வீட்டுக்காரி எங்க வீட்டுக்காரி என் மேல ஒரு நாள் கால் போட சொல்றது. எங்க வீட்டுக்காரி உன் மேல காலை போடணுமா? ஆமா. சரி இது தப்பு இல்ல. ஆ. ஆனா பாக்குறவங்கள நீ கேட்ட வார்த்தை தப்பா தெரியும். ஆமா. ஆனா நீ கேட்ட வார்த்தை நியாயமான வார்த்தை தான். ஆ. எங்க வீட்டுக்காரி உன் மேல காலை போடணும் உன் வீட்டு சுத்தம் எப்படி இதுல தெரியும்? காரணம் என்னன்னு கேளுங்க. என்ன காரணம்? ரெண்டு பேரும் இஷ்டக்காரரு. நீங்க. சரி. என் பேர் கோபால் ராவ். உன் பேரு கோபால் ராவ். எங்க கூட்டாளி என் கூட்டாளி பேரு கிருஷ்ணன் ராவ். கோபால் ராவ் கிருஷ்ணன் ராவ் தண்ணி ஊத்துறதுல என் பேர் என்ன? கோபால் ராவ். எங்க இஷ்டக்கார பேரு கிருஷ்ண ராவ். ஆனா என்ன தொழில் தெரியுமா? என்ன வேலை செய்றீங்க? எதுனா ஆட்டாடுற தொழில் ரெண்டு பேருக்குமே. ஆனா 6 மாசம் ஆட்டாடுவோங்க. ஆமா. 6 மாசம் ஆனா மழை வந்துடும். 6 மாசம் ஆட்டம். 6 மாசம் மழை காலத்துல ஆட்டம் இல்ல. இல்ல. சரி. ரெண்டு பேர் வீடு என்ன வீடு? என்ன வீடு? மோல்டா பிள்ளை வீடா? என்னடா வீடு? அது வீடு இல்ல. வேற என்ன? கூறு வீடு. சரி கூறு வீடுன்னா பில் வீடு. தெரியுதுடா. கூறு வீடுனா எல்லாருக்கும் தெரியும்டா. இப்பதான்டா வீடு பில் மாறி வீடு. கிட்டத்தட்ட இப்ப 40 வருஷத்துல உலக தலைக்காலம் மாறி நிக்குது. அதுக்கு முன்ன பூரா கூரை வீடு தான். கூறு வீடு. ஆனா அப்பெல்லாம் கரண்ட் இல்ல, மண் விளக்கு வெளிச்சம் தான். ஆமா. ஆனா அதுக்குள்ளேயே எவ்வளவு வளர்ந்து வந்திருக்குது பாரு நாகரிகம். ஆமா ஆமா. சரி. கூறு வீடு. 6 மாசம் ஆட்டாடை முடிஞ்சு போச்சு. மழை காலம் வந்துருச்சு. நான் எங்க இஷ்டக்காரன் கேக்குறேன். வருமானம் இல்ல. வருமானம் இல்ல. என்ன பண்ணி குடும்பத்தை காப்பாத்துற வீடு எப்படி கட்டுறது? சரி. வாடா கூட்டாளி பெங்களூர் போய் சம்பாரிச்சு வீடு கட்டிடலாம் அப்படின்னு கிருஷ்ணராவ் கேக்குறான். அவன் நான் கூட்டாளி கோபால் ராவ் நானெல்லாம் வர்றது இல்ல. குளத்துல போய் சம்பாதிக்க வேண்டியது இல்ல. இல்ல நீ போறது மாதிரி தான் போடான்ட்டான். சரி. அது அவருக்கு ஏதோ வேற வருமானுக்கு. நான் பெங்களூர் போயிட்டான். சரி. போயிட்டு 6 மாசம் ஊருக்கே வரல. இந்த மழைக்காலம் வரல. வந்து ஊரு தூரம் பாரு. எங்க இஷ்டக்காரங்கிறான் பாரு. அவன் வீட்டுக்காரி மேல பில்லு போட்டுக்கிறான். வீட்டுக்காரி மேலடா, வீட்டு மேல கூரை பிரிச்சுட்டு பில்ல வீடு ஓட்டு வீடு போட்டுக்கிறான். சரி. நான் கேட்டேன், புள்ள நான் 6 மாசம் பெங்களூர் போய் சம்பாதிச்சு வீடே கட்ட முடியல. இவன் ஊர்ல இருந்து எப்படி வீடு கட்டினான்னு கேட்டான். இங்கே இருக்கிற இவனுக்கு இவ்வளவு வருமானம் எப்படி வீடு கட்டுற அளவுக்கு வசதி எப்படி வந்துச்சுன்னு எப்படி கட்டினான்னு எங்க வீட்டுக்காரி கேட்டான். எங்க வீட்டுக்காரி சொல்றான், ஏ மனுஷா திப்பத்தவளே, அவங்க வீட்டுக்கார மேல அவங்க வீட்டுக்காரி மேல லட்சுமி காலை போட்டுக்குதுன்னு. உங்க வீட்டுக்காரி பேர் என்ன? லட்சுமி. என் மேல கால் போட நான் ஒரு பில்லு வீடு கட்டிக்கணும் இல்லையா? நீ கேட்ட கேள்வி எல்லாம் சரியானது தான். பாக்குறவங்களுக்கு தவறா புரியுன்னு சொன்ன. எங்க வீட்டுக்காரி எல்லாரும் மேலே கால் போட முடியாது. உங்க வீட்டு சுத்தம் எப்படின்னு கேட்டேன். சாமி ஆண்டவரே, எங்க வீட்டு சுத்தம் மாதிரி எங்க ஊர்லயே எந்த வீடு கிடையாது. எப்படி? எங்க வீட்டுக்காரி சூத்து கழுவி 6 மாசம் ஆச்சு. அப்ப கழுவி விட்டு நீ தான் கழுவி விட்ட. அப்பயா சுத்தத்துல உயிர் வாக்குறீங்க. யானை கேளு. டெய்லி கழுவி பார்த்தா இந்த லட்சுமி வரல. எது கழுவுணும்? 6 மாசம் விட்டு பார்த்தா லட்சுமி வரல. சரி. இப்ப என்ன பண்ணா, டெய்லி சாணி தண்ணி போட்டு பார்த்தா
வீட்டுக்கு முன்னாடி அந்த லட்சுமி வருவாளான்னு வருவாள் சாணி தண்ணி சாணி எட்டு வந்து மாட்டு சாணி போட்டு பார்த்தா லட்சுமி வரல இப்ப என்ன தண்ணி போட்டா இவ என்ன பண்ணிட்டா பைக்கில் தண்ணி எடுத்துன்னு பள்ளிக்கா போனா இவள காலையில எழுந்து 5 மணிக்கு போனவா இவ போட்ட சாணியை பைக்கில் எடுத்து நேரா வீட்டுக்கு வந்துட்டான் மாட்டு சாணி எடுக்கல அவ போட்ட சாணியும் பக்கெட்ல போட்டு திரும்ப அவளே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கையை கொழுப்பி வீட்டு முன்னால போட்டு விட்டா இப்ப ஊரே உங்க வீதியில இருக்குது உங்க வீடு உங்க வீட்டு வாசல் தான் எல்லாரும் வழி நடந்து போற வழி போனோம் சரி வீட்டு முன்னால போட்டா எப்ப எங்க வீட்டுக்காரி அவ சாணி போட்டாலோ எங்க வீட்டு பக்கம் வந்து ஒரு வராசி யாருமே வருது அப்படி மீறி வரவங்க என்னத்தை பிடிச்சுன்னு எப்படி போவாங்க மூக்க பிடிச்சிட்டு அப்படியே இப்படி போ அப்படி மீறி தெரியாத வழி தெரியாத உங்க வீட்டு மேல வரவங்களா மூக்க பிடிச்சிருந்தா மூக்க பிடிச்சிருந்தா எங்க வீட்டை தாண்டணும் அவ்வளவு சுத்தம் இப்ப அத்திப்பள்ளி செக் போஸ்ட் மாதிரி எங்க வீடு வருந்தி வருந்தி அழைத்தாலும் வரமாட்டாள் ஒருத்தி வருந்தி அழைக்காமலே வந்து விடுவாள் ஒருத்தி இந்த லட்சுமிகள் இருக்கிறாங்க பத்தியா ஆமா அஷ்டலட்சுமிகள் அஷ்டன்னா எத்தனை 8 அன்னலட்சுமி அமரலட்சுமி தனலட்சுமி தானலட்சுமி சந்தானலட்சுமி சீதேவி லட்சுமி என்று சொல்லும்படியான அஷ்டலட்சுமிகள் என்னிடத்தில் இருக்கிறாங்க அப்படி அத்தனை லட்சுமி இருந்தாலும் எல்லாம் தானா வர மாட்டாங்க ஆமா ஒரு பெண்கள் காலை எழுந்தவுடனே கால் கை சுத்தம் செய்து கடவுளை வணங்கி நெத்தியில திலர்ந்த விபூதி வைத்து கணவன் பாதத்தை வணங்கி காலையில் எழுந்த உடனே சாணத்தை எடுத்து கரைத்து முன்னாடி நிக்கணும் அங்கிருந்து இப்படி கையில ஸ்தானத்தை இப்படி தெளித்து வரணும் கணவர் பாதத்தை தொடணுமா எங்க வீட்டுல எல்லாம் அப்படி பாதத்தை தொட்டதே கிடையாது எங்க வீட்டுக்காரே 5 மணிக்கு எழுந்துருவா சரி நானும் தூங்கினே கிடக்குவான் எழுறா அப்படிதான் மரியாதை சும்மா கால எழுறா என்ன தூங்கினே கிடக்குறா என்ன காரணம் எல்லாமே சகஜமா பலவனுக்காண்ட காரணம் இல்ல அந்த காலத்துக்கு காரணம் இப்ப என்ன விஷயம் தெரிஞ்சது என்ன உலகம் மாறல சந்திர சூரியன் மாறல பகல் இரவு மாறல எல்லாமே அப்ப நடந்தா இப்ப நடக்குது அநாகரிகம் மாறிட்டு நாகரிகம் இப்ப இருக்கிறது நாகரிகம் என்பது அந்த காலத்துல உடம்பு தெரியாம ஆட போட்டாங்க உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத கற்பை காப்பாத்தியது ஆடை மேல இருந்த ஆடத்தான் அன்னைக்கு எல்லாரும் காப்பாங்க ஆனா இன்னொரு விஷயம் ஆண்டவரே எங்க வீட்டுக்காரி வீட்டுல இருக்கும்போது நல்லா இருக்குவா எங்க வீட்டுக்காரி உள்ள இருக்கும்போது வீட்டுக்கு உள்ள இருக்கும் போது நல்லா இருக்குவா சரி வீட்டு வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்க பிறகு போனதான் வெளியே வர்றதில்ல இட்லி துணி அது 2 இட்லி தான் தண்டா இதுதான் அநாகரிகம் வந்துதான் எல்லாரு கண்ணையும் பறிக்கும்படியாக அதனால காரணம் என்னன்னா பெண்களுடைய கற்பை அவங்களே காப்பாற்ற முடியாத காப்பாத்துறதுக்கு வழி இல்லை அவங்க கற்பை அவங்களே காப்பாத்துறதில்ல அவங்களே இதை அடுத்தவர் கண்களை தூண்டும்படியான ஆடைகளை அறக்குறைய ஆடைய மாத்தி அது உடம்பில அதிகமா வாடையை சேர்த்தி பாரு பாட்டெல்லாம் எவ்வளவு அழகா எழுத்துக்கிறாங்க அறக்குறைய அப்ப காலத்துக்கு இப்ப காலத்துக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது அறக்குறைய ஆடைய மாத்தி அதிகமா வாடைய சேர்த்தி அடுத்தவங்க கண்களை உன் மீது தூண்டும்படியான காரணத்தை இவங்களை உருவாக்குறாங்க தவறு உலகத்தில் நடக்கிறதுக்கு காரணம் பெண்களே ஆண்கள் எல்லாம் காரணம் இல்லை அவங்க கற்பை கவர்ச்சியாக அடுத்தவனுக்கு காட்டக்கூடியது பெண்கள் அவங்க கற்புக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்கல அதனால தான் உலக நிலையானது அநாகரிகமாகிவிட்டது அதனால தான் இப்போ கடவுள் யாரும் கண்ணுல பார்க்க முடியாது கடவுளை பார்க்கணும்னா அந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா காலையில் எழுந்த உடனே சாணத்தை கரைத்து முன்னாடி இருந்து இப்படி போட்டுட்டு இப்படி வீட்டுக்கு வருவாங்க என்ன காரணம் முன்னாளுக்கு லட்சுமி வா 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 அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க எல்லா வீடும் அப்ப செழிப்பா இருந்தது செல்வம் இருந்தது ஆனா இப்ப என்ன பண்றாங்க பக்கெட்ல கறிக்கிறாங்க அப்பா எடுக்கிறாங்க பாரி அடிச்சா மூஞ்சிக்கு போடி அப்படியே மூஞ்சி கடிச்சா எப்படி எந்த லட்சுமி ஆனா லட்சுமி போடுறாங்க இல்லையா யாராவது பக்கத்து வீட்டுக்காரி வந்துட்டாங்கன்னா அவளுக்கு இவளுக்கு ஆவாது எடுத்து ஒரு பக்கெட்ல எடுத்துக்கணும் வந்துட்டால சக்காலத்திய ஆனா வர்ற மட்டும் கையில தான் அந்த பக்கெட்டு போட மாட்டாங்க அவ வரும் வந்துட்டாளா பக்கம் வர நேரத்துக்கு விசாரணை எங்க வரும் லட்சுமி ஆண்டவரே வீட்டுக்கு போய் களிக்காம்புக்கு வேலை கொடுக்குறான் பெண்களிடத்திலே பெண்கள் இப்பெல்லாம் நினைப்பாங்க பெண்களுக்கு எது அழகுன்னு நினைக்கிறேன் எது அழகு
எல்லாம் இப்ப இவங்க எல்லாம் நினைப்பாங்க பொன்னகை. பொன்னகை. இந்த காதுல போடுறது, மூக்குல போடுறது, கழுத்துல போடுறது, கையில போடுறது நகை. நகை. இவங்க அழகு அதுதான் நினைப்பாங்க. ஆ. ஆனா புராணத்துல அது எழுதல. ஆ. பெண்களுக்கு பொன் நகையை விட விட புன்னகை அழகா. அழகா. புன்னகைன்னா என்ன? என்ன? சிரிப்பு. சிரிப்பு. எந்த பெண்களும் பார்க்கிற போது சிரித்த முகமாக இருக்கணும். இருக்கணும். அந்த அஷ்டலட்சுமிகள் அந்த இடத்துல இருப்பாங்க. இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்த உடனே அவங்க மூஞ்சி பார்க்கிறதுக்கு சகிக்காது. சகிக்காது. அப்படி ஒரு பெண் இருக்க கூடாது. ஆ. எப்ப பார்த்தாலும் சிரித்த மாதிரி இருக்கணும். ஆமா. அதுதான் புன்னகை இருக்கணும் பெண்களுக்கு. பெண்களுக்கு. அந்த இடத்துல அஷ்டலட்சுமிகளும் குடியிருப்பாங்க. இருப்பாங்க. நீ தேட வேண்டியதில்லை. தேட வேண்டியதில்லை. தானா எல்லா செல்வமும் உனக்கு தானா வளரும். வளரும். அந்த வளர்ற மாதிரி நாம குணம் இருக்கணும். இருக்கணும். கலிக்காமுக்கெல்லாம் வேலை கொடுக்காத, அறிவுக்கு வேலை கொடு. இல்லைங்க, போன உடனே அடிச்சிடலான்னு பார்த்த கலிக்காம்பல தண்ட தப்பு. இப்ப பொண்டாட்டி அடிச்சா அவளை யார் பார்க்கணும்? என்னத்துக்கு மத்தவங்க நின்னுக்கிறாரு பாரு. அடிக்கிட்டு பாக்குறாரு, நாமளும் அடிக்கலான்னு. மத்தமா நின்னுக்கிறாரு எதுக்கு? அறிவுள்ளவன் பெண்ணை அடிக்க கூடாது. யாரு? தாலி கட்டிய மனைவி அடிக்கிறவன் ஆம்பளை கிடையாது. ஆம்பளை கிடையாது. ஏன்டா இது போறேன். முன்னாடி அடிக்கூடாது ஆண்டவரே. தாலி கட்டிய மனைவியை எந்த கணவனும் அடிக்க கூடாது. இதுதான் உண்மையான புராண சரித்திரத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள். வாடா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இப்ப வர ஆண்டவரே போய் மாட்டிக்கிச்சு சாரா எடுங்க. இப்ப தாலி கட்டின மனைவிய கணவர் அடிக்க கூடாது. ஆனா கட்டினது என் கூட்டுக்காரிக்கு நானும் தாலி. இந்த தாலி சரி, என்ன தாலி இது? என்ன தாலி இது? நான் கட்டினது. சரிடா. அவ கழுத்துல போட்டுக்கிறாளா? என்ன பண்ற? குளிக்கும் போது கழுத்தை விட்டு கழட்டிடுறான். ஏன்டா கழுத்துறாங்க? கழட்டிட்டு கழுத்து நிக்கிறது இல்ல. குளிக்கும் போது சரி கழட்டிட்டு நேர மஞ்சள் தடவுறா தாலிக்கு. தாலிக்கு. இந்த ஒரு இல்லு